ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம சமையல் கற்றுக் கொடுக்குறது அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம்தான் சொல்லுவோம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நமக்கு இல்லைனால அவங்க லைஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் தனியாக இருக்க சந்தர்ப்பங்கள் வந்து வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க தனியாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் வருது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க நினைப்பாங்க, ஐயோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா சமயம் ஹோட்டலுக்கு தந்திருக்குமா சொல்ல முடியாது. ராத்திரி 11 மணிக்கு பசிக்கும். அப்போ வந்து அடுப்பை மூட்டி ஏதாவது ஒரு சின்ன ஒரு உப்புமா கண்டிக்கலாம், ஒரு ஏதாவது பண்ணிக்கலாம். அப்படி தான் அப்போ தான் வந்து தெரியும், ஐயோ அம்மா வந்து நம்ம தான் என்ன தான் சொன்னாலும் அம்மா வந்து கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து காலையில் அவசரமாக வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லா ஹோட்டலும் தந்துக்க சொல்ல முடியாது. அப்போ சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அப்போ தான் நினைப்பாங்க, நம்ம அம்மா வந்து ஏன் இப்படி சொல்லி கொடுக்கலான்னு நினைப்பாங்க. அதனால் ஆணாக இருந்தாலும் சரி, பெண் இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகன்னு வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்காமே இருந்தால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்றைக்குமே இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்கணும். யார் என்ன அப்படியே இருந்தாலும் சரி, இப்போ வெளிநாடு போகிறாங்க, வெளிநாடு போகும்போது வெளிநாட்டில் வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வெஜிடேரியனாக ரொம்ப கஷ்டம்தான். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும், ஒரு அடுப்பு இருந்தால் போதும், வீட்டில் அழகாக வந்து அவங்க சமைச்சு வந்து எல்லாம் கிடைக்கிறனாலும் சமைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து சமையல் வந்து கற்றுக் கொடுங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் படிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. நிறையவே இப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கெலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நாங்கள் ஏன் சமைக்க கிடக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து சமையல் வந்து கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்க தான் வந்து நல்லது. இந்த காலத்தில் வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓரளவு நம்ம அடுப்பை வந்து மூட்டி கொடுக்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலே போதும். கூகுளில் பார்த்துட்டு கடன்னு அவங்களே வந்து சமைச்சிருவாங்க. கொஞ்சம் சாமான் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா போதும். இது துவரம்பருப்பு, இது கடலைப்பருப்பு, இது உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சாமான் மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து இப்போ அவசியம் இல்லை. கூகுளில் கடலைப்பருப்பும் போட்டால் படம் காட்டுது. இந்த காலத்தில் சமையல் பண்ணுறது அந்த காலம் மாதிரி வந்து கஷ்டம் வந்து கிடையாது. நம்ம காலத்தில் வந்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே வந்து 12ஆம் கிளாஸ் 12 வயசுல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெலாம் வந்து எங்கள் அம்மா வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதுவும் வந்து கற்றுக் கொடுக்கணும் கிடையாது, விறகடுப்பு தான், அந்த பக்கம் இந்த பக்கம் போது கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னா நான் வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது. நாங்களே பார்த்துப்போம், பாத்திரம் தேய்ப்போம். அப்புறம் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம், வாசப்பெருக்குவோம், தெளிப்போம், கோலம் போடுவோம். அப்புறம் கிணத்துல வந்து தண்ணி அரைச்சி இப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், பயங்கர கஷ்டப்பட்டிருக்கேன். நான் படாத கஷ்டமே வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து வசதியே இல்லை, தெரியும், எல்லாருக்குமே எனக்கு தெரியும். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து வசதியே வந்து கிடையாது. டாய்லெட் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதாரண ஒரு எடுப்பு டாய்லெட்டு தான். அந்த இப்படி நிறைய கஷ்டங்கள், தண்ணி இறச்சி வச்சு என்ன இருந்து அவசரம்னாலும் சரி, தண்ணி இறச்சி வந்து வாளியில் நம்ம வச்சுக்கிட்டு தான் வந்து போகணும். அதுக்கப்புறம் தான் பைப்பு எல்லாமே வந்தது. எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த பிறந்ததுலேருந்து சொகுசாக வளர்ந்தேன் அப்படி சொல்லிட்டு. நான்லாம் அப்படி வளரவே இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுமோ வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான்லாம். அதனால் சமையல் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ விறகடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பு வந்து அணைஞ்சு போயிடும். அப்போ வந்து அதை மூட்டுறதுக்குன்னா கூட சொல்லுவாங்க. அதை வந்து கனல் அப்பப்போ தட்டி அதை வச்சு வைக்கணும். இப்படி எவ்வளவோ வந்து இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு வசதி கிடையாது. கேஸடுப்பை மூட்டினோமா அவ்வளோதான், அப்படியே வந்து சமையல் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து போயிடலாம். மிச்சப்படி வந்து பாத்திரம் தேய்க்க கூட வேலைக்காரி வைக்கலாம். ஆனால் வந்து இப்போ வேலைக்காரங்க வச்சா கூட அவங்க சுத்தமாக பண்ணுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒன்று அவங்க கை காலை வந்து சுத்தமாக கழுவணும், பாத்திரங்களை சுத்தமாக வந்து கழுவணும், பாச்சா எதுவும் இல்லாமல் சுத்தமாக கழுவணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சாப்பிட்ற சமயம் ஏதாவது வந்து சாப்பிட்ற சமயத்தில் நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் வந்து இப்போ மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வந்து சமையல் வந்து சொல்லிக் கொடுங்க. அது ஆம்பளை தானே எதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளைக்கே ஏதாவது ஒரு அவசியம், ஒரு பொண்டாட்டிக்கோ காய்ச்சல், உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த பையன் வந்து பண்ணால் வந்து தப்பே கிடையாது. இந்த காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒன்று தான். இன்னும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்த அமைப்புக்கு உடம்பு சரியில்லை, அவங்க படுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து சமைச்சு கொடுக்கலாம், தனக்கும் சமைச்சிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. அதனால் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு குடும்பம். ஆளுக்கு பாதி பாதி செஞ்சு எல்லா வேலையும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி 2 பேரும் சேர்ந்து சரிசமமாக செஞ்சால் தான் அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக வந்து போகும். அது குழந்தைகள் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதனால் இது சமையல் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும். அதனால் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சமையல் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிஷிகேஷ்லேருந்து ஒரு கோயிலுக்கு, நீலகண்ட மகாதேவ் அப்படி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், மலைப்பகுதி அப்படின்னாலே வீடியோ எடுக்க நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா 2 நாள் வந்து அவ்வளோ வீடியோ எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 200, 300 வீடியோ எடுத்துருக்கேன். ஃபுல்லாக மலைகள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பரவாயில்ல அப்படி சொல்லி போட்டு வந்துருக்கேன். பின்னாலே பாருங்கள், இங்கே வந்து ராஃப்டிங்க்கு இங்கே தான் போவாங்க. அதனால் ராஃப்டிங் கார் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதனால் ரிஷிகேஷ் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அருமையான ஊர், பொழுதுபோக்கு அருமையான ஊர் ரிஷிகேஷ். அதனால் நான் அடிக்கடி போவேன். இந்த தடவை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நன்றி, வணக்கம்.